ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு சமிக்ஸ் அடோரபிள் குக்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சூப்பரான காலிஃப்ளவர் கறி. இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. செய்முறை. ஸோ காலிஃப்ளவர் கறி செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு நான் ஒரு காலிஃப்ளவர் எடுத்து இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கேங்க. அதை வாஷ் பண்ணிட்டேன். ஃபஸ்ட்டு வாஷ் பண்ணக்கப்புறமா ஒரு பேனில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அதை கட் பண்ண காலிஃப்ளவர் பீஸை சேர்த்துட்டு இது கூட தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ இது நம்ம பாயில் பண்ண போகிறோங்க. இது கூடவே நான் கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன். மஞ்சத்தூள் ஆப்ஷனல் தாங்க, உங்களுக்கு வேண்டாம்னா நீங்கள் விட்டுடலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இது ஒரு 5 மினிட்ஸ்க்கு பாயில் பண்ண விட்டுடலாம். 5 மினிட்ஸ் ஆகிடுச்சுங்க, நல்லா பாயில் ஆகிடுச்சு. காலிஃப்ளவர் எல்லாமே நல்லா வெந்துருச்சு. இப்போ இதை ஆஃப் பண்ணிவிட்டு இது ஸ்ட்ரெயின் பண்ணி காலிஃப்ளவர் மட்டும் தண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு கடாயில் 2 ஸ்பூன் பட்டர் போட்டிருக்கோம். இப்போ பட்டர் ஃபுல்லாக மெல்ட் ஆகட்டும். இது கூடவே நான் கொஞ்சமாக ஆயில் சேர்த்துருக்கேங்க. இப்போ இதில் ஒரு பே லீஃப், ஒரு ஜாதி பத்திரி, ஒரு அன்னாசி பூ, 2 துண்டு பட்டை, 2 ஏலக்காய், 2 கிராம்பு சேர்த்துட்டு இது லேசாக ஃப்ரை ஆனதுமே இது கூடவே 3 பெரிய வெங்காயத்தை சாப் பண்ணி வச்சுருந்தேன். இப்போ அதையும் சேர்த்துடலாம். இப்போ வெங்காயம் கலர் மாறுற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். பாருங்கள், வெங்காயம் வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் இது கூட 2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துட்டு இது நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இதில் கொஞ்சமாக மஞ்சத்தூள், 1/2 டீஸ்பூன் சீரகத்தூள், 2 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/4 டீஸ்பூன் சோம்பு பவுடரும், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலாவும் சேர்த்துட்டு இது கூடவே 1 ஸ்பூன் காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் சேர்த்துடலாம். இது நம்ம கலருக்காக தாங்க சேர்க்குறோம். காரத்துக்குனா நம்ம நார்மல் மிளகாய் தூள் தான் யூஸ் பண்ணணும். இது கலருக்காக தான் சேர்க்குறோம். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு இது கூட 4 மீடியம் சைஸ் டொமேட்டோ எடுத்து பியூரி பண்ணி வச்சுருந்தேன். இப்போ அதை சேர்த்துடலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு வதக்கிக்கோங்க. டொமேட்டோ பியூரி பண்ண மிக்ஸி ஜார்லேயே நான் 1 கிளாஸ் தண்ணி ஊற்றி எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இப்போ அதை சேர்த்துடலாம். இப்போ இதெல்லாமே நல்லா கொதிச்சு வரட்டும். இப்போ பாருங்கள், இது நல்லா கொதிச்சு வருது. இந்த ஸ்டேஜில் கெட்டி தயிர் நம்ம யூஸ் பண்ணணும். ஸோ நான் இன்னைக்கு ஸ்டோர் பாட் கர்ட் தாங்க யூஸ் பண்ணுறேன். ஸோ அதனால் நான் இன்னைக்கு 1 கப் தயிர் சேர்க்குறேன். நல்லா கெட்டியாக இருக்கிற தயிராக பார்த்து யூஸ் பண்ணுங்கள், அப்போ தான் நல்லாயிருக்கும். இது நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நம்ம ஊற்றின எண்ணெய் பிரிஞ்சு வரும்போது இந்த ஸ்டேஜில் நம்ம ஃபஸ்ட்டு வேக வச்சு எடுத்து காலிஃப்ளவர் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதாங்க, நம்மளோட சூப்பரான காலிஃப்ளவர் கறி ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். சப்பாத்திக்கெலாம் டேஸ்ட் சூப்பராக இருக்குங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிவிடுங்க. ஸோ அவ்வளோதாங்க, நம்ம சூப்பரான டேஸ்டியான காலிஃப்ளவர் கறி தயார். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோக்கு மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அப்புறம் கமெண்ட்டும் பண்ணுங்கள். எங்கள் சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற புது புது வீடியோஸ் உங்கள் நோட்டிஃபிகேஷனில் வரும். நன்றி.